2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி இன்றைக்கு அருந்ததியர் இயக்கங்களின் அரசியல் கூட்டமைப்பின் சார்பில் ஒரு கலந்தாய்வு கூட்டம் காலை 9 மணி தொடங்கி இதுவரை நடைபெற்றது. இந்த கூட்டமைப்பில் ஆதித்தமிழர் முன்னேற்றக் கழகம், புரட்சி புலிகள் இயக்கம், புரட்சி தேசிய கழகம், அதேபோன்று தொழிலாளர் விடுதலை கட்சி, ஆதித்தமிழர் மக்கள் இயக்கம், ஆதித்தமிழர் வெற்றிக் கழகம், இன்னும் ஆதித்தமிழர் மக்கள் கழகம் உள்ளிட்ட அமைப்புகள், குறிப்பாக குயிலி மக்கள் நல பேரவை உள்ளிட்ட அமைப்புகள் இதில் பங்கேற்றிருக்கின்றன. அதேபோன்று இந்த கூட்டமைப்பில் மிக முக்கியமான தீர்மானமாக கடந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் அருந்ததியர் மக்களுக்கென்று எந்த நலத்திட்டமும் இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் கொடுக்கவில்லை. அதுபோக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு பல்வேறு படுகொலைகள் நடந்திருந்தாலும் அருந்ததியர் சமுதாயத்தில் மட்டும் 50க்கும் மேற்பட்டோர் சாதிய படுகொலைகள் உள்ளாக்கப்பட்டு மடிந்திருக்கிறார்கள். இப்படி எல்லோருக்கும் பாதுகாப்பற்ற இந்த ஆட்சி முடிவுக்கு வர வேண்டுமென்றால் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு அமைதியான ஆட்சியை தந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும். ஆகவே எங்களது கூட்டமைப்பின் சார்பாக 12 அமைப்புகள் பங்கேற்றிருக்கின்ற இந்த கூட்டமைப்பின் சார்பாக வருகின்ற 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரிப்பதென்று முதல் தீர்மானமாக ஏகமனதாக நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். ஒன்று. இரண்டாவது, இப்போது நடைபெறுகின்ற இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை மட்டும் காரணமாக சொல்லாமல் கடந்த காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில்தான் ஒண்டி வீரனுக்கு மணிமண்டபம், வீரத்தாய் குயிலிக்கு நினைவுச் சின்னம், பொல்லானுக்கு மணிமண்டப அறிவிப்பு ஆணை, அதுபோக உள்ஒதுக்கீடு வழக்கு, அருந்ததியர் உள்ஒதுக்கீடு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்தபோது அதை சரியான வழக்கறிஞர் கொண்டு விவாதித்து அந்த தீர்ப்பை அருந்ததியர் மக்களுக்கு சாதகமாக பெற்றுத்தந்தது உள்ளிட்ட பல்வேறு சாதனைகளை ஏற்கனவே அருந்ததியர் சமுதாயத்திற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் செய்து கொடுக்கிறது என்ற நன்றியை இந்த நேரத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இந்த கூட்டு இயக்கத்தின் சார்பாக நன்றி பாராட்டுதலும் தெரிவித்துக் கொள்கிறோம்.